எம்டிஎஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. பேசிக்காக வந்து டவுட் கேட்குறவங்க வந்து எம்டியை பற்றி மட்டும்தான் கேட்குறீங்க. சில பேர் வந்து பர்சனலாக கேட்குறீங்க, சில பேர் வந்து மற்ற வண்டியை பற்றி கேட்குறீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சதை பற்றி மட்டும்தான் நான் உங்கள் கமெண்ட்டில் சொல்லியிருக்கேன். அதுவும் ஷார்ட்டாக தான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு தனியாக ஒரு ரிப்ளை வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு செலக்டடான ஒரு 15 கமெண்ட் எடுத்து அதுக்கு நான் ரிப்ளை பண்ண போகிறேன். வெல்கம் பேக் டு எம்டி கதிர். நான் கதிர். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற கமெண்ட் வந்து யார் பண்ணியிருக்கா என்ன பண்ணியிருக்கான்னு நான் வந்து ஸ்க்ரீனில் காட்டுறேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன கமெண்ட்னா, ரேடியேட்டர் ஃபேன் ஓடுறப்ப இன்ஜின் ஆஃப் பண்ணிவிட்டு பேட்டரியில் ரன் பண்ண வைக்கலாமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த டவுட் வந்து நிறைய பேத்துக்கு இருக்குது. நானும் ஃபஸ்ட்டு வந்து இதை பற்றி தெரியாமல் தான் இருந்தேன். ஃபேன் வந்து டேரெக்டாக ECUவில் தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஆட்டோமேட்டிக் ஃபேன் தான் M15ல். அதனால கொஞ்சம் செகண்ட்லேயே ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். டேரெக்டாக ECUலேருந்து தான் அது பவர் எடுக்கும், பேட்டரியிலேருந்து. ஏன்னா அது கொஞ்ச நேரம் தான் ஃபேன் ஓட போகிறது, அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். அதனால பேட்டரி அஃபெக்ட் ஆகுமா ட்ரைன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் பேட்டரி வந்து வீக்காக இருந்துச்சுன்னா ட்ரைன் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இக்னிஷன் ஆனில் இருக்கும்போதே நீங்கள் ஓட விடுறது நல்லது தான் எனக்கு தெரிஞ்சு. சப்போஸ் வந்து அது உங்களுக்கு பிடிக்கலைன்னா இங்கே வந்து இன்ஜின் ஆஃப் பண்ணிவிட்டு பேட்டரியில் ரன் பண்ண வரலாம். ஏன்னா அது கொஞ்ச நேரம் தானே ஓட போகுது. நெக்ஸ்ட் கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ ப்ளீஸ் மை ட்ரீம் M15 நான் வாங்கலாமா ப்ரோ? ரேடியேட்டர் ஃபேன் பேட்டரி அது மாதிரி எதுவும் இஷ்யூ இருக்கா M15லன்னு கேட்டிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ட்ரீமை வந்து இப்போ அச்சீவ் பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. பண்ணலைன்னா கண்டிப்பாக ஒரு நாள் அச்சீவ் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் நானும் இருந்தேன். முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ட்ரீம் நிறைவேற என்னோடய வாழ்த்துக்கள். ஸோ அது கண்டிப்பாக நடக்கும். இப்போ நீங்கள் கேட்ட டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ரேடியேட்டர் ஃபேனோட இஷ்யூ இல்லைனா பேட்டரி இஷ்யூ இருக்கான்னு கேட்குறீங்க. M15 பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பேசிக்கான இஷ்யூ கிடையவே கிடையாது. அதாவது பேட்டரி இஷ்யூ தன்னால் வர்றது, ரேடியேட்டர் ஃபேன் இஷ்யூ தன்னால் வர்றதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம வந்து ரெகுலராக பண்ணுற சர்வீஸை வந்து மிஸ் பண்ணாலோ இல்லை வந்து ஓவர் ஹீட்டிங் இஷ்யூஸு அந்த மாதிரி நம்ம வண்டியை தட்டி எறிகிறது, வண்டியை வந்து ப்ராப்பராக ஓட்டாமல் ப்ராப்பராக ஆயில் செக் பண்ணாமல் பேட்டரி இஷ்யூ வரும், ரேடியேட்டர் ஃபேன் இஷ்யூ வரும், எல்லா இஷ்யூமே வரும். எல்லாமே நான் வந்து பக்கா வச்சுருக்கனால எனக்கு அந்த மாதிரி எந்த இஷ்யூ இல்லை. சப்போஸ் புது பைக் யாராச்சும் வாங்கி அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இஷ்யூ ஆச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நீங்கள் தாராளமாக MT வாங்கலாம் ப்ரோ. நீங்கள் என்னையா ஜோசியர் ப்ரோ? நம்ம ரேடியேட்டர் ஃபேன் எப்போ ஓட விடணும்? ரேடியேட்டர் ஃபேன் ஓட விடுறது வந்து நம்ம கையில் இல்லை ப்ரோ. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். ஆட்டோமேட்டிக்காக வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அது எப்போ ரன் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஜின் வந்து 90 டிகிரிலேருந்து 100 டிகிரி ரீச் ஆனால் மட்டும்தான் அந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் ஆன் ஆகி ஃபேன் ரன் ஆக வைக்கும். அது எப்போல்லாம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிராஃபிக் ஜாம், ஹெவி டிராஃபிக் ஜாமில் மெதுவாக ஐடியில் ஓடவிட்டு மெதுவாக உருட்டிட்டு போகும் பார்த்தீங்களா, அப்போ வந்து ஹை டெம்பரேச்சர் ஆகும் இன்ஜின். அப்போ அந்த ஃபேன் ஆட்டோமேட்டிக்காக ஓடும். நீங்கள் ஃபீல் பண்ணி பார்த்துருப்பீங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, லாங் ட்ரைவ் பண்ணாலுமே இன்ஜின் வந்து 90 டிகிரிக்கு மேலே போச்சுன்னா அதுவாக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ரன்னிங்லேயே அது ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த 2 மெத்தடில் மட்டும்தான் இந்த இன்ஜின் வந்து ஹீட் ஆகி அந்த ஃபேனை ரன் பண்ண வைக்கும். நம்ம வண்டியை பிரித்து ஒரு வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா, MTயோட பில்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன். ஏன்டா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நொறுக்கிட்டு இருக்க? ஒட்டுமொத்த சோழியை முடிச்சிட வேண்டியதானே? ஆக்சுவலாக வண்டியை நான் பிரிச்சிட்டேன்னு நினச்சிட்டாங்க. ஆனால் நான் வண்டி பிரிக்கவே கிடையாது. தம்ப்லைன் மட்டும் தான் அப்படி வச்சுருக்கேன். நம்ம பில்டு குவாலிட்டி செக் பண்ண பார்த்தீங்களா வீடியோ, அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியா இல்லையா, இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு வாங்கியிருக்கணும், இப்போ வந்து நெகட்டிவ் ஏன்னு கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் உண்மத்தை கக்குறாரு. ஏன்டா முன்னாடி வண்டியை வந்து நீ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி வாங்கியிருக்கணும், அப்போல்லாம் விட்டுட்டு இப்போ வண்டி வாங்கிட்டு இது சரியில்லை அது சரியில்லை இது நொட்டுன்னு சொல்லிட்டு நெகட்டிவ் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் கோவத்தில் சொல்கிறாரா இல்லை டவுட்டாக கேட்குறாரு எனக்கு தெரியல. அவருக்கு நான் வந்து சொல்கிற பதில் என்னென்னா, என்னோடய ட்ரீம் பைக் M15. அது எவ்வளோ தான் நெகட்டிவாக இருந்தாலும் எவ்வளோ தான் மொக்கையாக இருந்தாலும் நான் வாங்க தான் போகிறேன், வாங்கி ஓட்ட தான் போகிறேன். நான் ஏன் வந்து அந்த வீடியோ வந்து செக் பண்ணி நான் வந்து ரிவ்யூ பண்ணேன்னா, சப்போஸ் நிறைய பேர் வந்து M15 வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து இதில் எது மைனஸ் எது ப்ளஸ்னே தெரியாது. நம்ம M15 வச்சுருக்கோம், நம்ம சொன்னால் தான் அவங்க வாங்கவே போகிறாங்க. உண்மையை சொன்னால் தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம போய் சொல்லிட்டு இதான் பெஸ்ட்டு இதான் பயங்கரம் அப்போல்லாம் சொல்லிட்டு இருந்தோன்னு வச்சுக்கேன், அது உண்மையான ஒரு ஃபேனே கிடையாது. எனக்கு இருக்கிற மைனஸ் காமனான ஒரு மைனஸ் எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் புதுசாக M15 வாங்குறவங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு கிளாரிஃபிகேஷனாக இருக்குன்றதுக்கோசம் தான் நான் அந்த வீடியோவை மேக் பண்ணி போட்டேன். அது பர்சனலாக உங்களை அஃபெக்ட் பண்ணிடுச்சுன்னா மன்னிச்சிங்க ப்ரோ, இது வந்து உங்களுக்கான வீடியோ இல்லை. அது அடுத்த ஒருத்தர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா, ஏதோ ஒரு வீடியோவில் வந்து என்ன வீடியோன்னு சரியாக தெரியல, பரவாயில்ல சூப்பர் ப்ரோ, இவ்வளோ தெளிவாக சொல்கிறீங்க, இது வரைக்கும்
எவ்வளோ ப்ரோ செலவு வந்துச்சு? தேங்க்ஸ் ப்ரோ நீங்கள் சொன்னதுக்கு. உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு என்ன டவுட்னா எவ்வளோ செலவு வந்து வச்சது என் பைக் அப்படி தானே கேட்குறீங்க. எனக்கு வந்து இது வரைக்கும் சர்வீஸ் காஸ்ட் மட்டும்தான், அதாவது இது வரைக்கும் நான் 4 சர்வீஸ் பண்ணியிருக்கேன்னா அந்த 4 சர்வீஸ் காஸ்ட் மட்டும்தான் நான் செலவு பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா எந்த செலவு பண்ணதில்லை. எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருக்கேன்னா நான் ஒரு வாட்டி பஞ்சர் ஓட்டினேன், அதுக்கு மட்டும் ஒரு 100 மட்டும் செலவு பண்ணேன். அது போக நார்மலாக பெட்ரோல் செலவு, வண்டிக்கான மெயின்டெனன்ஸ் காஸ்ட் மட்டும்தான் எனக்கு இது வரைக்கும் செலவு வச்சுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் போகுது, அதை தான் நான் மாற்ற போகிறேன். அந்த மாதிரி இதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, செலவு வந்துச்சுன்னா நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ப்ரோ. சேடில் ரேக் போடுங்க ப்ரோ, அண்ட் இஃப் பாசிபிள் பேக் லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் டவுன் பண்ணி ஃபிட் பண்ண சஜஷன் கொடுங்க ப்ரோன்னு இருக்காரு. அதாவது வந்து சேடில் ரேக் போடுங்க ப்ரோன்னு போட்டிருக்காரு, கண்டிப்பாக போட்டுடலாம். இன்னொன்று வந்து லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் வந்து டவுன் பண்ணி ஃபிட் பண்ண சஜஷன் கேட்குறாரு. நீ கேட்கறதுனால சொல்றேன். லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் வந்து மாற்ற அந்த ஒரு இடம் மட்டும்தான் இருக்குது, அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் மாட்ட முடியும். ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓப்பனா பேசுற. இந்த கிரில் ஃபுட் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அமேசான்லேயே 500 600 அவைலபிளாக இருக்குது. இது வந்து நார்மலான ஒரு பைக்குக்கு போடக்கூடிய லேடிஸ் கிரில் ஃபுட் ரெஸ்ட் தான். எம்டி தாராளமாக போடலாம். இதை போடுறதுனால உங்களுக்கு லுக் வைஸாக பார்த்தீங்கன்னா எம்டிக்கு சூட்டபிள் ஆகாது, ஆனால் சேஃப்டி வைஸாக பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோ பிபிஎஃப் போடுங்க, நிஜமாக பைக்கோட கிளாஸ்னஸ் செம்மையாக இருக்கும். இதில் மைனஸும் சொல்கிறாங்க ப்ளஸும் சொல்கிறாங்க, அதனால் அந்த பைக்கில் நான் போடவே இல்லை, அப்படியே விட்டேன். இவர் சொல்கிறது எனக்கு ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் வந்து ஒரு லேமினேஷன் மட்டும் இல்லை, அது ஒரு கிளாஸ்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அதனால் லுக் கொஞ்சம் நல்லாயிருக்கும், எப்போவுமே புது வண்டி மாதிரி இருக்கும். சின்ன சின்ன ஸ்க்ரூல் மார்க்ஸு, இந்த ஸ்க்ராச்சஸ் எல்லாம் வந்து அது அதிக அளவில் பட விடாது. லுக்னஸும் கொஞ்சம் பார்க்கவும் நல்லாயிருக்கும். அதனால என்னமோ நிறைய பேர் அது விருப்பப்பட்டு போட்டுக்கிறாங்க. சப்போஸ் எனக்கு அது போடுற ஐடியா வந்துச்சுன்னா டேரெக்டாக ஷாப்பை விசிட் பண்ணி டவுட்ஸ் எல்லாம் சொல்லி கிளாரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணால் நான் போடுற மாதிரி இருந்தால் தனியாக உங்களுக்காக ஒரு வீடியோ நான் போடுறேன். Poor shock absorber and seat design not comfortable to ride, waste in investment. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா வண்டியோட ஷாக் அப்சர் வந்து ரொம்ப மொக்கையாக இருக்குது, நல்லாவே இல்லைன்னு சொல்கிறாரு. உண்மைதான் சொல்லியிருக்காரு, அது நல்லா இல்லை. இப்போ காசு போட்டு வாங்கி எனக்கே அது வந்து மன கஷ்டமாக தான் இருக்குது. இதை மாடிஃபை பண்ணலாமா இல்லை சேஞ்ச் பண்ணலாமா, இதவே வந்து அப்டேட் பண்ணி அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்னஸ் கொண்டு வரலாமான்னு எனக்கு தெரியல. மெக்கானிக்கிட்ட கேட்டால் ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அதை நான் என்னென்னு கேட்டு நான் சொல்கிறேன் ப்ரோ. எனக்கே அது வந்து வருத்தமாக தான் ப்ரோ இருக்குது. பின்னாடி உட்காந்து வராங்கன்னா அவங்க செத்தாங்க. கத்தம். அடுத்து என்ன சொல்கிறாருன்னா சீட்டோட டிசைன் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்கிறாரு. அதுவும் உண்மையை தான் சொல்லியிருக்காரு. சீட்டும் மொக்க தான், ஷாக் அப்சரும் மொக்க தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ஷார்ட்ஸில் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் ரேடியேட்டர் கார்டு போட்டால் சரியாக ஏர் ஃப்ளோ ஆகாமல் ரேடியேட்டர் ஃபேன் போயிருமா ப்ரோ? அப்படி தான் நான் பைக் எடுத்த ஒரு 45 நாளே போயிடுச்சுன்னு போட்டிருக்காரு. மேஜரான கம்ப்ளைண்ட் தான். ரேடியேட்டர் கார்டுனால ரேடியேட்டர் ஃபேன் போக வாய்ப்பு இல்லை. ரேடியேட்டர் கார்டு வந்து நீங்கள் போடுறப்ப அந்த டிசைனை வந்து நல்லா ஓப்பன் டிசைனாக இருக்கிற மாதிரி போடுங்க. ரொம்பவும் அடர்த்தியான நெட்டு மாதிரி இருக்கிறதெல்லாம் போடாதீங்க. ஓவராலாக மெஷ் டிசைனில் வாங்கி போடுங்க. கொஞ்சம் உங்களுக்கு ஏர் ஃப்ளோவும் நல்லா உள்ளே போகும், அதே சமயத்தில் உங்கள் ரேடியேட்டர் ஃபேனும் அதை வந்து காப்பாற்றும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜினை பற்றி போட்ட வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ப்ரோ ஒரு 50 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணிட்டோம், பைக் உடனே ஸ்டாப் பண்ணணுமா இல்லை ஐடியில் விடணுமா? நீங்கள் பைக் எடுத்து கொஞ்சம் லோக்கலில் ஓட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடலாம். அதுவே லாங் ட்ரைவ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் ஓட்டுறீங்கன்னா கம்பல்சரி வந்து ஐடியில் விட்டு ஆஃப் பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் இவ்வளோ தூரம் ரைட் பண்ணிட்டு வந்திருப்பீங்களே, அதுக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு 10 செகண்ட் நீங்கள் ஓட விட்டு ஆஃப் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. பேக் சீட்டுக்கு மட்டும் ஏதாவது பண்ணுங்க ப்ரோ, அதுதான் எல்லாருக்கும் யூஸ் ஆகும். ஆமாம், அதுவும் ரைட்டு தான். ஏன்னா சில பேர் வந்து பின்னாடி உட்காந்துட்டு வரவே முடியலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஓட்டுறவங்களுக்கே கதி அதே தான். ஸோ சீட்டு வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி கம்ஃபர்டபுளாகவே இல்லை. லாங் ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு பெயின் கம்பல்சரி இருக்கும், ஓட்டுறவங்களுக்கு இருக்கும், பின்னாடி பில்லியனருக்கும் இருக்கும். என்னோடய சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஜெல் சீட்டு வாங்கி போட்டுருக்குங்க. சீட்டை வந்து மாற்ற முடியாது, இதுதான் டிசைனு. ஜெல் சீட்டு வாங்கி மாட்டி மாடிஃபை பண்ணிக்கோங்க, இல்லைனா வேறு சீட்டே கூட எம்டி சீட் வாங்கி ஓட மாட்டிக்கோங்க. நானே அதான் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ புதுசாக போட்ட வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, யோ அது என்னோட எம்டிவிடி நேம் யா அப்படின்னு. சேடோன் நம்ம வண்டிக்கு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து அவரோட வண்டியோட நேமா. நான் வந்து சேடோன் ஏன் வச்சேன்னா என்னோட நிழல் மாதிரி இந்த வண்டி இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் சேடோன் வச்சேன். எனக்கு வந்து சேடோங்கிறது வந்து பர்சனலாக ஒரு அட்டாச்சுன்னு வச்சிங்களேன், ஒரு ஃபீலிங்னு வச்சிங்களேன். அதுக்கோசம் தான் நான் வந்து என்னோடய வண்டிக்கு சேடோன் வச்சுருக்கேன். ஸோ அன்று முதல் இன்று வரை சேடோனே ஆகிப்போச்சு. ப்ரோ நீங்களும் கவலைப்படாதீங்க, உங்கள் பைக்கு சேடோன் வச்சுக்கோங்க, அதுக்காக பேரும் மாற்றாதீங்க, நானும் மாற்ற மாட்டேன். ஸோ ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ கமெண்ட் பண்ணதுக்கு. ப்ரோ உங்களுக்கு பேட்டரி ப்ராப்ளம் எப்படி வந்தது? அப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உண்மையில கொடுக்கல உம்மா தெரியாது.
வழக்கம் போல் வந்து சாவியை மறந்து வண்டியில் வச்சுட்டு தூங்கிட்டேன். வீட்டில் இருக்க குட்டீஸ் பார்த்தீங்கன்னா தெரியாதனமா வண்டியில் உட்காந்து சாவியை ஆன் பண்ணி விட்டுருச்சு. தூங்கி எழுந்திரிச்சிட்டு திரும்பி வந்து ஆன் பண்ணுறேன், என் பைக்கு சுத்தமாக ஆன் ஆகலை. அதனால எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அதை ரீசார்ஜ் பண்ணிட்டு மறுபடியும் ஓட்டிட்டேன். நான் போய்ட்டு ரீசார்ஜ் பண்ணனால என்னமோ தெரியல, எனக்கு வந்து அதுலேருந்தே பேட்டரி கம்ப்ளைண்ட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ரீசெண்டான டேஸில் மட்டும்தான் அது ஒரு வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பேட்டரி டைன் ஆகுது ஃபீல் ஆகி நான் பேட்டரி போயிடுச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணி போயிட்டு பேட்டரியை நான் மாற்றிட்டேன். உன்னை கம்பேக் எம்டின்னு விரும்பி கூப்பிட்டது நான் தான். இப்போ நான் சொல்றேன், திரும்பி போயிடு. கோ பேக் எம்டி 15. Go back!